இந்த நாளிலே நாம் இந்த நன்றி ஆராதனையிலே இந்த வருஷம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன வாக்கு தத்தம்? நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில நேரங்களிலே இது கிளிஜோசியம் போல இருக்கும். என்னவென்று சொன்னால், அதை விசுவாசிக்காதவர்களுக்கு, சும்மா கேட்டோம் மறந்தோம் என்று இருக்காதபடிக்கு இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுடைய நிறைய சிறையிருப்புகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு நிறைய பதில்கள் கிடைக்கும். கர்த்தர் அதை செய்யும்படியாக இந்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தின் ஆராதனைக்காக கடந்து வந்திருக்கிறோம். ஆதலால் சொல்லுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் தேவ சமூகத்தில் போய் வசனத்தை கற்றுக்கொண்டு நான் அவருக்காக சாட்சியாய் வாழுவேன், இந்த வருஷம் நிறைய நன்மைகளை நான் பார்ப்பேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு கூட நாம் கடந்து செல்லும்படியாக. ஆகவே இந்த நாளிலே தானே நாம் நன்றி சொல்லும் ஆராதனைக்காக இந்த வருஷம் இன்னொரு வைராக்கியத்தை எடுக்கும்படி ஆண்டவருடைய வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாம் அங்கே கடந்து செல்லுவோம். எல்லாரும் அங்கே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 100வது சங்கீதம். இந்த வாரம் நான் அங்கே ஜெபித்த பொழுது, இந்த முதலாவது வாரத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சத்தியத்தை பேசி இந்த வருஷத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த இந்த சங்கீதத்தில் இருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் வாசிங்க சகோதரி, வாசிங்க சத்யா. 100வது சங்கீதத்திலே 1 வசனம் வரையிலும். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கின்றோம். இந்த 100வது சங்கீதத்தை நான் எடுத்ததற்கு காரணம், ஏன் நாம் ஆண்டவருக்கு இந்த வருஷத்திலே இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நன்றி சொல்லுவதற்காக கூடி வந்தோம் என்று சொல்லி நாம் முதலாவது சிந்திக்க வேண்டும். அதற்கு முதலாவது காரியம், 2025ஆம் ஆண்டு தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்ததற்காக நாம் இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போன வருஷம் ஜனவரி முதற்கொண்டு டிசம்பர் வரையிலும் நம்முடைய தேசத்திலும் சரி, நம்முடைய ஊரிலும் சரி, நம்முடைய ஏரியாவிலும் சரி அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அநேக துக்கமான விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அநேகர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, அங்கே மரித்து போயிருக்கிறதை பார்த்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபையினாலே இன்றைக்கும் நம்மை ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் முகமாக கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஏனெனில் நான் சில நேரங்களில் அங்கே வாகனத்தில் போய் வருகிற பொழுது சகோதரியோடு நான் என்னுடைய வைஃபோடு பேசிக்கொண்டு வருகிற நேரத்தில் அங்கே பார்ப்பேன், சில நேரங்களில் நிறைய இடங்களிலே இந்த பேனர் போட்டிருப்பாங்க. நான் இங்கு வந்து இந்த 10 வருஷத்துக்குள்ளே எனக்கு தெரிந்த எத்தனையோ பெயரை இந்த சாவக்கச்சேரி ரவுண்ட் போட்டில் இந்த பேனரிலே நான் பார்த்து விட்டேன். நான் நெருங்கி பழகி பேசின எத்தனையோ பெயர் இன்றைக்கு இந்த சாவக்கச்சேரியில் இல்லை, இந்த பிரதேசத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்களை என்னை இந்த 10 வருஷமா நான் பார்க்கிற நீங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். நம்மை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காகத்தான் இந்த 2025ஆம் வருஷத்திலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி கூடி வந்திருக்கிறோம். அது ஒன்று. இரண்டாவது, இந்த நன்றியை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரே இப்படி ஒரு டாப் லெவலிலே போய் கொண்டிருக்காது. சில நேரங்களில் இந்த வருஷத்தை தொடங்கின உடனே, ஒருவேளை அங்கே இன்றைக்கு காலையிலே நான் அங்கே மொழிபெயர்க்கிற ஒரு ஊழியருடைய அந்த தியான பகுதி இன்றைக்கு காலையிலே கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் 5ஆம் திகதி 4ஆம் திகதி 4ஆம் திகதி. அப்ப இன்றைக்கு அந்த தியான பகுதியில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த வருஷம் தொடங்கி 4ஆம் நாள் ஆகிவிட்டது. ஒருவேளை இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், இந்த வருஷம் தொடங்கின அந்த இரவு அல்லது இந்த வருஷம் தொடங்கின நாள் உங்களுடைய இருதயத்தில் இருந்த அந்த த்ரில், அந்த சந்தோஷம்,
அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இதே கேள்வியைத்தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். 1ஆம் திகதி இரவு 12 மணிக்கு எல்லா சபைகளிலும் பட்டாசு போட்டு கை தட்டி ஹோஹோ என்று சொல்லி புதுவருட வாழ்த்து சொல்லி சந்தோஷமாய் வரவேற்ற அந்த வருஷத்தினுடைய மனமகிழ்ச்சி இன்றைக்கு 4ஆம் திகதி ஆகுகிற பொழுது உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே 4ஆம் திகதி என்ன, 3ஆம் திகதியிலேயே எங்க வீட்டுல கண்ணி வெடி வெடிச்சிருச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி அல்ல. நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நடத்தி வந்தவர், இனியும் எங்களை நடத்த வேண்டும். அந்த மனமகிழ்ச்சியை நாம் இந்த வருஷம் தக்க வைத்துக் கொள்ளுவது, அந்த சந்தோஷத்தை எங்கள் வாழ்க்கையில மிக வைராக்கியமாய் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு இன்றைக்கு வசனத்தில் இருந்து நான் பேச விரும்புகிறேன். ஆதலால் தான் சங்கீதம் 100வது சங்கீதத்தில் இருந்து எப்படி நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சில பயிற்சி, சில நடைமுறை வாழ்க்கையை உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியிலிருந்து 1வது காரியத்தை அங்கு கவனிப்பீர்கள் என்றால், சங்கீதம் 1வது சங்கீதத்தில் அந்த 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். நன்றாய் கவனிங்க. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு கற்றுத்தருகிற 1வது பாடம் என்னவென்று சொன்னால், பூமியின் குடிகளே கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். சாவக்கச்சேரி திருச்சபை விசுவாசிகளே, இந்த வருஷம் நீங்கள் ஒரு மனமகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். இந்த வருஷம் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுகிற ஒரு வருஷமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கெம்பீரமாய் பாடுகிற ஒரு வருஷமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தம் போட்டு உற்சாகமாய் பாடுகிற ஒரு வருஷமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை எடுக்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன சில காரியங்களிலே ஒன்றுதான், மறுபடியும் திருச்சபைகள் கெம்பீரமாய் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு திரும்பும் என்று சொல்லி. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன நேரம் முதற்கொண்டு அநேக ஊழியர்களுடைய வாயிலே நான் கேட்ட ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களுக்கும் அதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வருஷங்களிலே ஜனங்கள் ஆண்டவரை கெம்பீரமாய் பாடி துதிக்கிற ஒரு வருஷமாய் இருக்கும் என்று சொல்லி. ஏன் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் சபைகள் விசுவாசிகள் பாடல் என்று சொன்னாலே, இப்ப இன்றைக்கு பார்த்தீங்கள் என்று சொன்னால் திடீரென்று கரண்ட் போயிருது. சபைகளில் கரண்ட் போனா இன்னைக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு அந்த மைக்குக்கெல்லாம் வயர் போட்டு தான் கரண்ட் கொடுத்திருக்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, விசுவாசிகளுக்கும் வயர் அடிக்காமலும் கரண்ட் போயிருது அந்த நேரம். தெரியுமா? இந்த சபையில் நிறைய சபைகளில் இப்ப கரண்ட் போயிருச்சு என்றால் என்ன நடக்கிறது என்றால், ஜனங்களுடைய அந்த கம்பீர சத்தம் இருக்கிறது இல்லை. அதனால என்னவோ தெரியல, சப்போர்ட்டுக்காக கொயாரில் 5 பேரை வச்சு 5 மைக்க கொடுத்து ரொம்ப சத்தமா பாடுங்கன்னு சொல்ல வேண்டி இருக்குது. ஆனால் ஒரு காலம் இருந்தது, சபைகளிலே மைக் இல்லை, சபைகளிலே டெமரின் மட்டும்தான் இருந்துச்சு, சபைகளில் ஒரு சின்ன டொலிக்கு மாத்திரம் தான் இருக்கும், சபைகளில் அவங்க கொண்டு வந்த 2 கை மாத்திரம் தான் இருக்கும். வந்தாங்கள் என்று சொன்னால் அந்த ஆராதனையை தொடக்கி பாஸ்டர் விட்டார் என்றால் ஒருவேளை அந்த பாட்டு பாஸ்டருக்கு தான் தெரியாது, விசுவாசி எல்லாருக்கும் நன்றாய் அந்த பாடல் தெரியும். உற்சாகமாய் பாடுவார்கள், கெம்பீரமாய் பாடுவார்கள். அவர்கள் பாடுகிற பொழுதே அந்த ஆராதனைகளில் மைக் இருக்காது, அந்த ஆராதனைகளில் ஓகன் இருக்காது, அந்த ஆராதனைகளில் ட்ரம் இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு 1வது காரியத்தை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. வீட்டிலே, போன்களிலே, யூடியூபிலே நல்ல பாடல்களை கேட்டு வீட்டிலே நல்ல கம்பீரமாய் வாய் விட்டு வாய் திறந்து வேத பாடல்களை பாடுகிற ஒரு வருஷமாய் நீங்கள் எடுத்துக் கொள்ளுவீர்கள் என்றால் கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாய் தருவார். கம்பீரமாய் பாடுங்கள். ஆலயத்தில் வந்து பாட்டு பாடுகிற பொழுது நீங்கள் கம்பீரமாய் இருந்து பாட வேண்டும். அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், உற்சாகமாய் கைகளை தட்டி நாம் ஆண்டவரை பாடுவோம் என்று பாடல்கள் சொல்லுகிற பொழுது, ஆடி பாடுவோம் என்று பாடல் வரிகள் சொல்லுகிற பொழுது ஆடாமல் பாடக்கூடாது, கம்பீரமாய் பாடணும். இன்றைக்கு அந்த முடிவை நாம் எடுக்க நாம் நம்முடைய வாழ்க்கையில முடிவெடுப்போம். 2வது காரியமாய் அங்கே நாம் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் அங்கே விசுவாசிகளை, ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து 2வது வசனத்தில் சொல்லுகிறார், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா.
மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். 2025 வருஷம் ஒரு சில கசப்பான அனுபவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆராதனை என்பது தேவனுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஊழியம். அதாவது இரவும் பகலுமாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்காக ஆயிரம் தேவ தூதர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன யோசித்தார் என்றால், அந்த தேவ தூதர்களுடைய ஆராதனையிலே திருப்திப்படாமல் என்னுடைய பிள்ளைகள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷனை விசேஷித்த விதமாய் அங்கே படைத்து அவர்கள் என்னை இரவும் பகலும் ஆராதிக்கட்டும் என்று சொல்லி ஒரு ஆராதனையை, ஒரு மகிழ்ச்சியான ஆராதனையை மனுஷர் கையிலே கொடுத்தார். அந்த ஆராதனைக்குரியவர்களாகத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த ஆராதனை எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்றால், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமாம். ஆமென், ஆமென். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு திருச்சபை விசுவாசிகளுக்கு ஆண்டவரை ஆராதிப்பது என்று சொன்னால் எத்தனை பெயருக்கு அது மகிழ்ச்சியாய் இருக்கிறதோ எனக்கு தெரியாது. 2025 வருஷம் அதற்கு முன்பு வருஷங்களை எடுத்துக்கொண்டால் சில நேரத்தில் ஆராதனைக்கு போகிறது என்றால் எத்தனை பெயருக்கு அது மகிழ்ச்சியாய் இருந்தது. ஆராதனைக்கு இன்றைக்கு போக வேண்டும் என்றால் சனிக்கிழமையில் எத்தனை பேருக்கு அது சந்தோஷமாய் இருந்தது, வெள்ளிக்கிழமை எத்தனை பேருக்கு அது சந்தோஷமாய் இருந்தது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 2026 வருஷத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவதை உங்கள் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான காரியமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியான காரியமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக சபைக்கு போகிறோம். நீங்கள் இந்த வழியாய் திரும்பி அங்கு நடந்து வருகிற பொழுது, இந்த கேட்டுக்குள்ளே வருகிற பொழுது உங்களுக்குள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு மகிழ்ச்சியாக போகிறோம் என்று சொல்லி நீங்கள் ஆராதனைக்கு வருகிற பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் கேட்க வேண்டும், சிரித்த முகமாக எங்கே போகிறீர்கள் என்று சொல்லி. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க ஆராதனைக்கு போகிறோம் என்று சொல்லி. சில நேரத்தில் உங்களை பார்க்கிறவங்க இந்த துக்க முகமாக எங்கே போகிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க ஆராதனைக்கு போறீங்கன்னு சொல்லிட்டீங்களா, அவர் அன்னைக்கே முடிவெடுத்துருவாரு இந்த ஆராதனைக்கு போக கூடாது. ஏன்னா எங்களை பார்த்து தான் அவங்க யோசிக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மனமகிழ்ச்சியோடு நாம் வருவதை ஒரு பழக்கமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியமாக சங்கீதக்காரன் எழுதுகிறார், அங்கே கவனிங்கள் என்று சொன்னால், ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனந்த சத்தத்தோட சந்நிதி முன் வர வேண்டுமா? அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராதனைக்கு வருகிற பொழுது ஒரு துக்க செய்தியோடையே வரக்கூடாது. எந்த நாளும் ஒரு வேதனையான செய்தியோட ஆராதனைக்கு வரக்கூடாது. நீங்கள் ஆராதனைக்கு வருகிற பொழுது நீங்கள் ஆனந்த சத்தத்தோடு வர வேண்டும். அதனால தான் இடைக்கிட இந்த பஸ்ஸுக்காரர் ஹோன் அடிக்கிற மாதிரி நாங்க உங்களை உட்கார வச்சு அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி ஒரு ஹோன் அமுக்கிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஏன்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆனந்த சத்தத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் சந்நிதி முன் வர வேண்டும். நீங்கள் வாசலிலே வருகிற பொழுது அந்த ஆனந்தத்தை உங்கள் முகத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரே நாங்கள் சொல்லுகிற பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் உங்கள் சாட்சியிலே ஒரு ஆனந்தத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் எந்த நேரம் பார்த்தாலும் திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் இதுதான் புலம்பல், இதுதான் கஷ்டம், இதுதான் கண்ணீர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கு தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற இந்த நாள் ஆனந்த சத்தத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆனந்த மகிழ்ச்சியாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். இது எப்படி இருக்கும் என்றால், தேவ சமூகத்தில் எவ்வளவு நாம் ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆலயத்துக்கு வருகிற பொழுது இந்த ஆனந்த சத்தத்தோடு வர முடியும். இல்லாவிட்டால் உங்களால் இந்த ஆனந்தத்தை காண முடியாது. நான் சொல்லுகிறது புரிகிறதா? நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் பாடுகிற பொழுது பாடுகிறார்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுடைய உள்ளம் சந்தோஷத்தால் மகிழ்ந்ததாம். ஆகவே உங்களை பார்த்து என்னங்க நாளைக்கு ஆராதனைக்கு போவோம் என்ன அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரவங்க சொல்லும் பொழுது புருஷனுடைய மனம் என்ன செய்யணுமா? சந்தோஷத்தில் பூரிப்பாகணும்.
ஹஸ்பண்ட் வைஃபை பார்த்து நாங்க ஆராதனைக்கு நாளைக்கு போவோம் என்று சொல்லுகிற பொழுது வைஃபினுடைய மனம் சந்தோஷத்தினாலே பூரிப்பாக வேண்டும். பிள்ளைகள் அங்கே நாளைக்கு ஆராதனைக்கு போவோம் என்று சொல்லுகிற பொழுது பிள்ளைகளுடைய மனம் சந்தோஷப்பட வேண்டும். வந்து ஆனந்த மகிழ்ச்சியினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஆனந்தத்தினாலே, இந்த மகிழ்ச்சியினாலே, ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வந்தோம் என்று சொன்னால் சில நேரங்களிலே பாட்டு நெருப்பாய் பறக்கும். அல்லேலூயா. அந்த ஆனந்த மகிழ்ச்சி இருந்தால் இங்கே இருந்து பாட்டு நடத்துறவரால பார்க்க முடியும். ஏன்னா நீங்க கைத்தட்டுற விதத்துல பார்க்க முடியும். நேற்று ஒரு புதிய வருட ஆராதனை ஒரு சோசியல் மீடியாவில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். பாஸ்டர் முன்னால இருந்து செம்ம டான்ஸ் போடுறாரு. நம்முடைய பக்கத்து பிரதேசத்தில் இருக்கிற நல்ல டான்ஸ், வயசா இருந்தாலும் மறந்து அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆடி பாடுறார். ஒரு காலத்தில் இது இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது. நான் வளர்ந்த திருச்சபையிலே நான் ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளையா இருக்கிற பொழுது விடிய 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 4 மணிக்கு தான் புதிய வருட ஆராதனை முடியும். அதுல அந்த சர்ச்சில் இருக்கிற வாலிபர்கள் அப்படியே பின்னால செட் ஆகிடுவாங்க. ஃபாதர் பர்க்மன் இருக்கிற எல்லா 6-8 வீட்டில் இருக்கிற எல்லா பாட்டையும் எடுத்துக்கொள்ளுவாங்க. வாதை உன் கூடாரத்தை குதூகல கொண்டாட்டம் படிக்க 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 எல்லாரும் துதித்து பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாங்க. பக்கத்துல யாரு இருக்கிறன்னு கூட தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்துல நாம ஒருவேளை பஃபல போட்டு ஒரு புதிய வருஷத்துல ஒரு விசேஷ நாளில் ஒரு சினிமா பாட்டை போட்டா செம்ம குத்து டான்ஸ் வருது நம்மட பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு வாலிபர்களுக்கு வருது. ஆனா சேர்ச்சில் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி சேர்ச்சில் போட்ட அந்த டான்ஸ் வர மாட்டேங்குது, அந்த மன மகிழ்ச்சி வர மாட்டேங்குது. தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சன்னிதானத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் என்ன மன மகிழ்ச்சியோடு வாங்க, சந்தோஷமாய் வாங்க. இதை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே பழக்கமாய் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு தேவனுடைய பாடலை பாட போகிறேன், நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், தேவனுடைய வசனத்தை கேட்க போகிறேன், தேவனுக்கு காணிக்கை செலுத்த போகிறேன் என்று சொல்லி நான் அதைத்தான் உங்களுக்கு சில நேரம் சொல்லுவேன். இந்த ஆப்பிரிக்கன் சர்ச்சுகளில் பார்த்தால் அங்கே ஆடி பாடுகிற நேரமும் ஆடி பாடுவார்கள். அடுத்தது பாஸ்டர் சொல்வார், இப்பொழுது நாங்கள் காணிக்கை கொடுக்க போகிறோம் என்று. அந்த காணிக்கை போடுகிற நேரத்தை பார்த்தாலும் அந்த தொங்கல் சீட்டில் இருந்து டான்ஸ் ஆடி தான் வந்து காணிக்கை போடுவார்கள். பரவாயில்ல, நீங்க இனிமேல் ஆடி ஆடி வந்து காணிக்கை போட்டாலும் சரி. அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த காணிக்கை கொடுப்பதிலே ஒரு சந்தோஷம், சாட்சி சொல்லுவதிலே ஒரு மனமகிழ்ச்சி. இந்த மனமகிழ்ச்சியை நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த காரியமாக அங்கே நாம் கவனிக்கிறோம். 3வது வசனத்திலே வாசியுங்கள். 4வது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற இன்னொரு காரியம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட இந்த திருச்சபை தொடங்கி 10 வருஷங்கள் ஆகுகிறது. இந்த திருச்சபைக்கு கீழாக இன்னும் நிறைய சபைகள் இயங்குகிறது. எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறது, நான் சொல்லுகிறேன், இந்த 2026வது வருஷம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். வேறு ஒரு தேவன் இல்லை, நமக்கு வேறு ஒரு தெய்வம் இல்லை. இயேசுதான் மெய்யான தெய்வம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுதான் மெய்யான தெய்வம். இந்த 10 வருஷங்களாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்து வருகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அங்கே தமிழில் சொல்லுவார்கள், ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்று சொல்லி, அல்லாவிட்டால் அங்கே 2 தோணியில் கால் என்று சொல்லுவார்கள். இல்லை, எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுவார்கள். இல்லை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலே தேவன் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுக்கிற பொழுது அதிலே கொடுத்த மிக முக்கியமான கற்பனை என்னவென்றால், வானத்தின் கீழும் பூமியின் மேலும் ஜலத்தின் ஆழத்திலும் எந்த இடத்திலும் என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி. அல்லேலூயா. வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஆகவே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை நம்முடைய ஆலோசனையாய் எடுத்துக்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, இயேசுதான் நமக்காக இருக்கிற ஒரே தெய்வம். அந்த இயேசுதான் பரத்தை விட்டு நமக்காக பூமிக்கு வந்த தெய்வம். அந்த இயேசுதான் உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்த தெய்வம். அந்த இயேசுதான் அடக்கம் பண்ணப்பட்டவர். அந்த இயேசுதான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவர். அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மெய்யான தேவன். அவர் ஒருவர் தான் ஜீவனோடு இருக்கிற தேவன். அவர் ஒருவர் தான் கர்த்தரே தேவன் என்று நாம் அறிய வேண்டிய தெய்வம். ஆகவே பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு ஒரு காரியத்தை சொன்னார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, 2 தெய்வத்துக்கு
ஒரு தெய்வம் இல்லை. இந்த நம்பிக்கையை நாம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே விக்கிர ஆராதனைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த வருஷம் நன்றாய் கவனம் செலுத்துங்கள். அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக என்று சொல்லி வேறு விக்கிரகங்களுக்கு முன்பதாக உங்களை தலைகளை சாய்க்காது இருக்கும்படி நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இயேசுதான் மெய்யான தெய்வம். அவரே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரே கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாய் அங்கே 5வது வசனத்தில், அங்கே நாம் 3வது வசனத்தில் 5வது காரியத்தை நாம் கவனிக்கிற பொழுது, அவரே நம்மை உண்டாக்கினார், அவரே நம்மை உண்டாக்கினார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்துல நீ பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த வயதிலே இந்த கதிரையிலே நீ உட்கார்ந்து இருக்கிறாய் என்று சொன்னால், ஒருவேளை நீ நினைக்கலாம் அது அம்மா அப்பாவினுடைய திட்டம், அல்லது எனக்கு அந்த தெய்வம் இந்த தெய்வம் என்னை பூமியில் கொண்டு வந்தது என்று சொல்லி. இல்லை, இன்றைக்கு நீ இந்த வயது வரையிலும் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னை உண்டாக்கினவர் அந்த தேவாதி தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அதை தான் அங்கே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1, 2வது வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய கைகளினாலே மண்ணை எடுத்து பிசைந்து ஆதாமை படைத்தார். அந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விழா எலும்பை எடுத்து ஏவாளை படைத்தார். அவர் தன்னுடைய சாயலாக படைத்தார் என்று சொன்னார். அந்த ஆதாமையும் ஏவாளையும் பார்த்த ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி. அவர்கள் தான் தேவனால் படைக்கப்பட்ட முதலாவது 2 மனுஷனும் மனுஷியும். அவர்கள் மூலம்தான் இந்த உலகத்திலே மனுஷர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய சந்ததியிலே இருந்து வந்து 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 பெருகினவர்கள் பிறந்தவர்கள் தான் இன்றைக்கு நானும் நீங்களும். ஆகவே நானும் நீங்களும் யாரால் உண்டாயிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனால் உண்டாயிருக்கிறோம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நம்மை உண்டாக்கினவர் தேவன், நம்மை படைத்தவர் தேவன், நம்முடைய தெய்வம் ஆண்டவர். வேறு ஒரு தெய்வம் இல்லை. அந்த தேவனுக்காக நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் அந்த தேவன் தான் காரணம். இன்றைக்கு நீ சுகத்தோடு இருக்கிறாய் என்றால் உன்னை உண்டாக்கின அந்த தேவன் தான் காரணம். ஆகவே அவரே நம்மை உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவரே நம்மை உண்டாக்கினவர். நீங்க புறப்பட்டு போங்க. போய் இந்த நாள் முதல் கொண்டு இந்த 26வது வருஷத்திலே நீங்கள் ஒரு முடிவெடுங்க. பார்க்கிற உங்கள் சிநேகிதருக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, மனுஷர்களுக்கு சொல்லுங்க, உங்களை உண்டாக்கினவர் இந்த தேவன் தான் என்று சொல்லி, உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் இந்த தேவன் தான் என்று சொல்லி, இந்த நற்செய்தி ஊழியத்தை இந்த வருஷத்திலே அதிகமாய் செய்யும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்ததாக அங்கே நாங்கள் 6வது காரியத்தை இந்த 3வது வசனத்தில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி கவனிக்கிறோம். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆகவே இந்த 2026வது வருஷத்திலே, போன வருஷம் ஒரு வேளை உன்னுடைய வாழ்க்கையில் சில குறைவுகளை நீ கண்டிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் சில இழப்புகளை நீ கண்டிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் சில கவலை கண்ணீரை நீ கண்டிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் நான் உங்களுக்கு இந்த வசனத்தில் இருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இதைத்தான் சங்கீதக்காரன் 23வது சங்கீதத்தில் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. இதைத்தான் அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்றால், தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் தேவனை ஒரு மேய்ப்பனாகவும் பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் இந்த வருஷத்தில் வேறு யாரும் உங்களை மேய்க்கும் வரை பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். வேறு யாருடைய கையையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். வேறு யாரையும் நீங்கள் நம்பி வாழ வேண்டாம். வேறு யாரும் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று பார்க்க வேண்டாம். இந்த வசனத்திலே இந்த வருஷத்திலே உங்களை நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தரே உங்கள் மேய்ப்பர். அவர் உங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். சந்தேகப்படாதீங்க. அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் பசியை ஆற்றுவார். அவர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். அவர் உங்களை இளைப்பாற பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் உங்களை இளைப்பாற பண்ணுவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆகவேதான்
தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஊழியம் செய்கிற பொழுது சொன்னார், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று ஒன்றுக்கும் கவலைப்படாதே, எல்லாவற்றையும் உன் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்திலே தேவன் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். ஆகவேதான் அந்த தேவாதி தேவன் மனுஷனாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்ததினாலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 10வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மேய்ப்பன் இயேசுதான். உங்களுக்காக ஜீவனை கொடுக்க இந்த உலகத்திலே புருஷன் முன்வர மாட்டான், அங்கே மனைவி முன்வராது, பிள்ளைகளும் முன்வர மாட்டார்கள், நண்பர்கள் முன்வர மாட்டார்கள். உங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்த ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அன்றைக்கும் அவர்தான் உங்களுக்கு ஜீவனை தந்தவர். இன்றைக்கும் உங்கள் ஜீவன் போகிற எந்த இடத்திலும் உங்களை வாழ வைக்க அவர் முன்பதாக போய் உங்களை காப்பாற்றி நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த 100வது சங்கீதத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை இதுதான். இந்த வருஷம் மனமகிழ்ச்சியாய் ஆண்டவரை ஆராதியுங்க, சந்தோஷமாய் பாடுங்க. வீட்டிலே தனி அறைகளிலே சும்மா ஒரு ஓரமா இருந்து ஒரு 10 நிமிஷம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், என் பிள்ளைக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், என் புருஷனுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எனக்கு அது வேண்டும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எனக்கு இது வேண்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த ஜெபமெல்லாம் ஜெபிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஆண்டவர் என்ன தெரியுமா உட்கார்ந்து உங்களை பார்த்து சொல்லுவாரு, ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரம், உன் ஜெபத்தை கேட்கறது எனக்கு ஆத்திரம். இனி அப்படி ஜெபிக்க கூடாது. இனி உட்கார்ந்து என்ன செய்யுங்க, நல்ல ஆண்டவரை பாடுங்க, நல்ல பாடல்களை பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்க, நல்லா துதித்து பாடுங்க. ஒரு 1/2 hour நல்ல பாடல்களை பாடுங்க. சோம்பேறித்தனப்படாதீங்க, நித்திரைக்கு இடம் கொடுக்காதீங்க. பைபிளை எடுத்து கொண்டு போயிட்டு என்ன செய்யுங்க, எங்கேயாவது வீட்டில் ஒரு ஓரத்தில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு அறைய, ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், வீட்டில் எங்கேயாவது போய் ஒரு மூளை பகுதியை ஒதுக்கி கொள்ளுங்க. அந்த செவத்துல சில ஜெப குறிப்புகளை எழுதுங்க, சில ஜெப விண்ணப்பங்களை எழுதி ஒட்டுங்க, ஆண்டவருடைய சில வாக்குத்தத்தத்தை எழுதி ஒட்டுங்க, இந்த வருஷ வாக்குத்தத்தத்தை எழுதி ஒட்டுங்க. நிறைய நேரம் எடுத்து ஜெபிங்க. குடும்ப ஜெப லிஸ்டுகள் எல்லாம் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டு தாரோம். அந்த ஜெப குறிப்புகளை நீங்க ஜெபிச்சாலே அதுக்கு 2 hour வேணும். ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு லிஸ்ட், ஒரு சபை ஊழியத்துக்காகவாவது ஜெபிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. நிறைய காரியங்களுக்கு ஜெபிங்க. ஏன்னா நீங்க சிந்தித்து பாருங்க, ஒரு மொபைல்ல உட்கார்ந்தா 2 மணித்தியாலம் போகுது, நாடகம் பார்க்க உட்கார்ந்தா அங்க அதுல ஒரு மணித்தியாலம் போகுது, ஒரு சின்ன டெலிடிராமா பார்க்க உட்கார்ந்தா அதுல 20 நிமிஷம் போகுது, பக்கத்துல உள்ளவரோட ஊரை சுத்திட்டு வர போனா ஒரு நாளே போகுது. ஏன் ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மணித்தியாலம் செலுத்த முடியல? நாம ஜெபிக்கிறதுக்கு நேரம் செலுத்தாததுனாலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சி இல்லாமல் போயிருக்கிறது. நாம் வீட்டிலே ஆராதித்து துதிக்காததினாலே தான் தமிழிலே சொல்லுவார்கள், அறையிலே ஆடாதவனுக்கு அம்பலத்திலே ஆட முடியாது. வீட்டிலே பாட்டு பாடி ஜெபிக்க முடியாதவனுக்கு இங்கிருந்து பாட்டு வராது. வீட்டிலே ஆடி பாடி துதிக்காதவருக்கு இங்கு துதிக்க முடியாது. வீட்டிலே குடும்பத்தோடு உட்கார்ந்து ஜெபிக்காதவருக்கு இங்கே குடும்பத்தோடு ஜெபிக்க வர மனசு வராது. ஆகவே வீட்டிலே குடும்பமாய் ஜெபியுங்கள், வீட்டிலே கணவன் மனைவியாய் ஜெபியுங்கள், வீட்டிலே ஹஸ்பண்ட் வைஃப் கையை பிடிச்சு ஜெபியுங்கள். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் நல்லது. ஆகவே இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ஏனெனில் கர்த்தருடைய வசனத்தினுடைய முதலாவது சபை உங்கள் குடும்பம். உங்கள் குடும்பத்திலே ஒற்றுமையும் ஐக்கியமும் இருந்தால்தான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆதலால் அப்படி இருக்கிற குடும்பம் தான் ஆலயத்துக்கு வருகிற பொழுது கம்பீரமாய் பாடுவார்கள், கம்பீரமாய் பாடி துதிப்பார்கள். ஆகவே இனி இந்த வருஷம் நான் பார்க்க கூடாது, இங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கையை கட்டிக்கிட்டு ஆடி பாடுவே நான் ஆடி பாடுவேன், இந்த பாட்டு பாடக்கூடாது. கையை கட்டிக்கிட்டு பாடக்கூடாது, கையை தட்டி நல்ல உற்சாகமாய் கம்பீரமாய் பாடணும், மகிழ்ச்சியோட பாடணும். நீங்க பாடுகிற பொழுது சிரித்த முகத்தோடு பாடுங்க, புன்னகையோடு பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை சில நேரத்துல பார்த்து பாடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உற்சாகமாய் பாடணும். அதே போல நீங்கள் ஆனந்த சத்தத்தோடு பாடுங்க. ஆனந்த சத்தம்னா நல்ல சத்தம் போட்டு ஆனந்தமாய் பாடுங்க. துதி வேலை என்று சொல்லுகிற போல இன்னைக்கு சோத்திரம், கரண்ட் இல்லாட்டியும் இன்னைக்கு சத்தம் இருந்துச்சு, நல்ல துதி சத்தம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஓ, எங்க சபைக்கு கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென்.
கரண்ட் இல்லாட்டியும் சரி இருந்தாலும் சரி கர்த்தர் இருக்கிறார். ஆகவே நாங்க கரண்ட் இல்லாட்டியும் துதிப்போம், கரண்ட் இருந்தாலும் துதிப்போம், கரண்ட் இல்லாட்டியும் பாடுவோம், கரண்ட் இருந்தாலும் பாடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல ஆனந்த சத்தத்தோடு கூட அவர் சந்நிதி முன் வருவோம். ஆகவே பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய வருஷத்தினுடைய ஆசீர்வாதம். ஆகவே இந்த வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இருந்தாலும் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த முதலாவது நாள் ஞாயிறு ஆராதனை, அந்த முதலாவது வருஷ ஆராதனை முடிகிற நேரத்தில் நான் ஒரு காரியத்தை சொன்ன பொழுது, முடிந்து போகிற பொழுது சகோதரன் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தார். பிரசங்கத்தெல்லாம் தாண்டி ஒரே ஒரு காரியம் சொன்னீங்க பாருங்க. என்னது? இன்னைக்கு விடிய விடிய இருந்து தீர்மானம் எடுத்துட்டு விடிஞ்சதுக்கு பிறகு பழைய குருடி கதவை துறடிங்கிற மாதிரி. ஆமா, அப்படி இருக்க கூடாது, இருக்க மாட்டேன் பாஸ்டர்னு சொல்லி அந்த சகோதரன் சொன்னாரு. அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு வந்த குடும்பங்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நன்றா கவனிங்க, நன்றா கவனிங்க. அல்லேலூயா. கவனிங்க. இன்றைக்கு வந்த குடும்பங்களே, விசுவாசிகளே, ஆத்துமாக்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த 2026 வருஷத்திலே கிட்டத்தட்ட 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. இன்றைக்கு ஜெபம் பண்ணி முடிவெடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நான் கட்டடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு வேலை ஏதாவது ஒண்ணுன்னா அது வேற விஷயம். ஒரு 10 ஞாயிற்றுக்கிழமை வேணா நான் ஃப்ரீயா தாரேன். அதுக்காக நீங்க அந்த 10 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு மிச்ச ஞாயிற்றுக்கிழமை 42 ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆட்டையை போட்டுறக்கூடாது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் இந்த வருஷம் ஞாயிறு ஆராதனை ஆண்டவருக்கு கொடுக்கிற வருஷம். என் கம்பெனிக்கோ வேலைக்கோ அல்ல, என்னுடைய சொந்த தேவைக்கு அல்ல, கர்த்தருக்கு கொடுக்கணும். வசனத்தை கேட்கணும். முடிவெடுங்க, நீங்க முடிவெடுங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், 25 வருஷம் இந்த ஊழியத்தில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய காலத்தில் இருந்து எடுத்தால் கூட, நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு எனக்கு, நான் அது சரி என்று சொல்லல, நான் நினைக்கிறேன் ஒரு 3 2 1 தான் மிஸ் பண்ணி இருப்பேன். மற்றபடி இன்றைக்கு வரைக்கும் எங்கே போனாலும் சபை ஞாயிறு ஆராதனையில இருப்பேன். அதுதான் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞாயிற்று ஆராதனையிலே குடும்பமாக நான் போய் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு செழிப்பு, உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். எந்த காரணத்தையும் கொண்டு நாங்கள் முன்வைத்த காலை இந்த 26வது வருஷத்தில் பின்வைக்க வேண்டாம். உங்கள் குடும்பங்களில் நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். ஊழியர்கள் இருக்கிறார்கள், இல்ல திருச்சபை நடக்கிறது. விசுவாசிகளே, ஒரே வீட்டிலே தான் இல்ல திருச்சபை நடக்கணும் என்று சட்டம் கிடையாது. குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறேன், வருகிற வாரம் எங்களுடைய வீட்டில் இல்ல திருச்சபையை நடத்துங்கள். வருகிற வாரம் ஐயோ இல்ல திருச்சபைக்கு அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இல்ல திருச்சபையை கட்டடிக்க வேண்டாம். ஊழியர்களை பார்த்து சொல்லுங்கள், எங்க வீட்டில் இல்ல திருச்சபையை செய்யுங்கள். தேத்தனி பிஸ்கட்னாலும் பரவாயில்லை, அதுவும் இல்லாட்டியும் பரவாயில்லை, இல்ல திருச்சபையை செய்யுங்கள். அடுத்த விசுவாசி குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து எதையாவது செய்து இந்த இல்ல திருச்சபையை நடத்துங்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிற விஐபிகளை கூப்பிடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற உறவுகளை கூப்பிடுங்க, எங்களுடைய இல்ல திருச்சபைக்கு வாருங்கள் என்று சொல்லி இந்த வருஷத்திலே ஊழியம் செய்ய வேண்டும், நற்செய்தி ஊழியம் செய்ய வேண்டும், இங்கு ஒரு ஜெபத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி யாராவது விரும்பினீர்கள் என்றால் வாங்க, கதைத்து நீங்க அந்த ஜெபங்களை தொடங்குங்க. இந்த வருஷம் தர்மபுரத்தில் தொடங்கின ஊழியம் நடக்கணும். போன வருஷம் அங்கே அந்த நம்முடைய நுணாவிலுக்குள்ள தொடங்கின ஜெபம் இந்த வருஷம் அதிகமாக நடக்க வேண்டும். சிறுவர் ஊழியங்கள் ஆரம்பிங்க, சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் ஆரம்பியுங்க. ஆண்டவருக்காக எங்காவது செய்து மரம் என்று ஒன்று இருந்தால் அது கனி தர வேண்டும். அந்த கனியை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். வயலை விதைத்து விட்டு 4ஆம் மாதம் ஆகிற பொழுது அறுவடையும் இல்லை, ஒன்றுமில்லை, நெல்லும் இல்லை, ஒன்றுமில்லை என்று சொன்னால் அந்த வயல் விதைத்ததிலே வீண். ஆகவே பிரியமானவர்களே, நற்செய்தி சொல்லுகிறோம் என்றால், ஊழியம் செய்கிறோம் என்றால், ஜெபிக்கிறோம் என்றால் நீங்கள் விதைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த விதையை எடுத்துக்கொண்டு நாம் திருச்சபைக்கு வர வேண்டும். கர்த்தர் அதற்காக என்னை பலப்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல கொடுக்கிறதை குறித்து நான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பிங்க. சோத்திரம். யாரோ பேக்கோட கொண்டு ஒரு காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் நீங்கள் காணிக்கை கொடுக்கிற பொழுது அங்கே தோட்டத்தில் உள்ள விளைச்சலை எடுத்துக்கொண்டு வாங்க. நான் சபையிலே கொடுக்க வேண்டும். வாழை தோட்டத்தில் அங்கே வாழைக்குலை போட்டிருக்கிறதா, வாழைக்குலை ஒன்றை கொண்டு வாங்க. இயேசுவுக்கு நான் கொடுக்க வேண்டும். சபைக்கு பப்பாசி மரத்தில் கனி தருகிறதா, கொண்டு வாங்க. வீட்டில் செய்கிற ஏதாவது ஒரு வியாபாரம் இருக்கிறதா, அந்த ஆசீர்வாதத்தின் பலனை கொண்டு வாங்க. திருச்சபைக்கு 2 ஆடும் கொண்டு வந்த நல்ல மாட்டையும் கொண்டு வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பணத்தினாலே மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்தினாலும் ஊழியம் செய்யுங்கள். சபையிலே அடிக்கடி சரீர ஊழியங்கள் இருக்கிறது.
இந்த சபையில வந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இந்த 26வது வருஷம் இதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய மனமகிழ்ச்சி, இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மனமகிழ்ச்சி. ப்ளீஸ் இதை இந்த வருஷம் செய்து பாருங்கள். நீங்களும் உங்க குடும்பமும் இன்னொரு லெவலுக்கு போறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த காலை நேரத்தில் நாம் முதலாவது திருவிருந்து ஆராதனைக்காக மிக சந்தோஷமாக இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம் நினைவு கூற போகிறோம்.